ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமலி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் ஒரு சூப்பரான டேஸ்டியான சிம்பிள் வெரைட்டி ரைஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக, டேஸ்ட்டுக்கு குறைவே இல்லாமல் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரை எல்லோரும் லைக் பண்ணி சாப்பிடக்கூடிய அளவுக்கு இந்த வெரைட்டி ரைஸ் இருக்கும். அப்படி எல்லாருக்கும் பிடிச்சமான இந்த வெஜிடபிள் அண்ட் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நம்மளோட சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்பிளான டேஸ்டியான வெஜ் எக் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அதில் தாளிப்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் காஞ்சதும் பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் போடுறேன். இது நல்லா பாதி குக்கார அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா குக் ஆனதுனால இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம் இந்த வெங்காயத்துக்கு. இப்போ நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 முட்டை உடச்சி நம்ம நல்லா முட்டை பொடி மாஸ் பண்ணுற மாதிரி இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்க போகிறோம். நல்ல முட்டை வெங்காயத்தோட மிக்ஸ் ஆகி உதிரி உதிரியாக கிடைக்கணும், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்க போகிறோம். இப்போ இது வெந்துட்டு இருக்க போகும்போதே ஒரு பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ் பட்டாணி தான் நான் சேர்க்குறேன். நீங்கள் இதில் முட்டை சேர்க்காமல் இதில் வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே நீங்கள் சேர்த்து கூட பண்ணிக்கலாம். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதக்கிற டைம்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பச்சை பட்டாணியும் ஓரளவுக்கு நல்லா வெந்துடும். இது ஃப்ரெஷ் பட்டாணி அப்படிங்கிறதுனால சீக்கிரமே வெந்துடும். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் இதில் பச்சை மிளகா சேர்க்க போகிறது இல்லை, குழந்தைங்க சாப்பிட்றதுனால பச்சை மிளகா சேர்க்கல. நீங்கள் தேவைப்பட்டால் பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு பிடி அளவுக்கு நம்ம நறுக்குன பீன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இந்த பீன்ஸ் அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கப் அளவுக்கு பார்த்தீங்கன்னா முட்டைக்கோஸ் துருவி எடுத்துருக்கோம். அதவே இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ரொம்பவுமே முட்டைக்கோஸ் அண்ட் பீன்ஸ் வதக்கிடாமல் ஓரளவுக்கு ஃப்ரைட் ரைஸ் தேவையான அளவுக்கு பாதி குக் பண்ணிக்கலாம். இதோ இந்த அளவுக்கு குக் பண்ணால் சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே பார்த்தோன்னா துருவின கேரட் சீக்கிரம் வெந்துடும் அப்படிங்கிறதுனால நம்ம கடைசியாக சேர்த்துக்கிறோம். அந்த கேரட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும்போது கேரட்லேருந்து லைட்டாக தண்ணி விடும். நம்ம தொடர்ந்து வதக்கிட்டு இருக்க போகும்போது அது நல்லா ட்ரை ஆயிரும். இப்போ இந்த டைமில் இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். அவ்வளோதான் இதில் நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியன்ட்ஸ், வேறு எதுவும் கிடையாது. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிரட்டிக்கலாம். ஃப்ரைட் ரைஸ்க்குன்னு தனியாக எந்த ரைஸும் நான் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வீட்டில் இருக்க மதியம் பண்ண ரைஸில் தான் இந்த ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன். இதோ ஒரு பவுல் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். இப்போ இந்த ரைஸை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க வெஜிடபிள் கலவையில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் வடித்த சாதத்தில் பண்ணுறது காட்டிலும் குக்கரில் பண்ணுற ரைஸில் வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெஜிடபிள் ரைஸ் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாதமும் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா போட்டு எல்லாம் ஒன்றா கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் வெறும் வெஜிடபிள் மட்டும் வச்சு இந்த ரைஸ் பண்ணலாம். தேவைப்பட்டால் உங்களுக்கு முட்டை சேர்த்துக்கலாம். இது எல்லாமே ஆப்ஷனல் தான். உங்களுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் பிடிக்குமோ இது எல்லாத்தையும் நீங்கள் சேர்த்து கூட நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் கலவையாக ரைஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட சிம்பிளான டேஸ்டியான ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட இந்த ஃப்ரைட் ரைஸ் நீங்கள் ட்ரை பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. வெஜிடபிள்ஸ் பிடிக்காத குழந்தைங்க கூட ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி கொடுக்க போகும்போது கண்டிப்பாக இதை சாப்பிடுவாங்க. பார்த்தீங்கன்னாவே தெரியும், ரொம்ப அழகாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சிம்பிளான அண்ட் டேஸ்டியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி இந்த வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.